எப்படி இருதயத்தை ஆராய்வது, எப்படி இருதயத்தை சீர் செய்வது, இருதயம் எவ்வளோ முக்கியங்கிறத குறித்து சொல்ல போகிறேன். 3 காரியங்கள். 1, ஏன் இந்த இருதயம் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. இந்த இருதயம் கெட்டு போனால் வாழ்க்கையே கெட்டு போகிறது. இந்த இருதயத்தில் என்ன இருக்குதுன்னு எப்படி நாம் ஆராய்ந்து அறிய முடியும், எப்படி அதை தெரிந்து கொள்ளலாம், அப்புறம் எப்படி அதை சரி செய்யலாம். இந்த 3 காரியங்கள். ஏன் இது இவ்வளோ முக்கியம் இருதயம், அப்புறம் இருதயத்தை எப்படி ஆராயிறது, அதை எப்படி சரி செய்யலாம். முதலாவது, இந்த இருதயம் எவ்வளவு முக்கியமானது என்கிறதை பார்க்கிறோம். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்கள் என்றால் கோபமூட்டுதல் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லி இருக்கிறதே. மறுபடியும் இருதயம் தான். பொல்லாத இருதயம் ஆக்கிடாதீங்க, கடினப்படுத்தாதீங்கன்றார். கேட்டவர்கள் கோபமூட்டினவர்கள் யார்? மோசையினால் எகிப்திலிருந்து புறப்பட்ட யாவரும் அப்படி செய்தார்கள் அல்லவா? மேலும் அவர் 40 வருஷமாக யாரை ஆரோசித்தார்? பாவம் செய்தவர்கள் அல்லவா? அவருடைய சவங்கள் வனாந்தரத்தில் விழுந்து போயிற்றே. என்ன சொல்றாரு? இருதயம் கட்டு போனதுனால ஒரு சந்ததியே வனாந்தரத்தில் அழிந்து போனது. அது தேவனுடைய சித்தம் அல்ல. அவர்கள் தங்களே அழித்து கொண்டார்கள். இருதயத்தை சோதித்தறியாதனால, இருதயத்தை சீர்படுத்தாதனால, இருதயத்தின் எண்ணங்களை சரி செய்யாதனால போய் சேர வேண்டிய இடத்துக்கு கடவுளே நான் உனக்கு கொடுத்தேன்னு சொன்ன பிறகும், இந்த தேசத்தை, அதாவது பாலும் தேனும் ஓடுற தேசத்தை கொடுத்தேன்னு சொன்ன பிறகும் இவங்க போய் அதை அடைய முடியல. இன்னும் என்ன வேணும்? கர்த்தர் கொடுத்ததை எடுத்துக்கொள்ள முடியல. ஏன்னா இருதயம் அப்படிப்பட்டதாய் இருக்கிறது. இருக்கீங்களா? ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க. அங்கே ஒரு நல்ல உதாரணத்தை பார்க்கிறோம். மார்க் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, அங்கே ஒருவன் தன்னுடைய மகனை இயேசுவிடத்தில் கொண்டு வருகிறான். ஊமையான ஆவி பிடித்த ஒரு மகனை. அது அவனை எங்கே பிடித்தாலும் அவனை அலைக்கழிக்கிறது. நுரை தள்ளி பல்லை கடித்து அவன் சோர்ந்து போகிறானாம். அதை துரத்தி விடும்படி சீஷரிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமல் போயிட்டு என்றான். 18ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கு. அவர் பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாக இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவரை கண்ட உடனே அந்த ஆவி அவனை அலைக்கழித்தது. அவன் தரையில் விழுந்து நுரை தள்ளி புரண்டான். அவனுடைய தகப்பனை நோக்கி, பாருங்க, பையன் இந்த அசுத்த ஆவியினால் பாதிக்கப்பட்டு நுரை தள்ளி இயேசுக்கு முன்னால் புரண்டுகிட்டு இருக்கிறான் கீழே. அங்கே வந்த உடனே இயேசு அவனுடைய தகப்பனை நோக்கி, புரண்டுகிட்டு இருக்கிறானே, அதை கவனிக்க வேணாமா? இவர் என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்கிறார் பாருங்க. தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று என்றார். அதற்கு அவன், சிறு வயது முதற்கொண்டே உண்டாயிருக்கிறது, இவனை கொல்லும்படிக்கு அது அநேக நேரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேணும். அதாவது எல்லாத்தையும் இயேசு மேலே போடுறான். நீர் செய்ய முடிஞ்சா செய்யும், நீர் மனசு வச்சா நடக்கும், எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது, நீர் செய்ய முடிஞ்சா செய்யும், மனசு வச்சா நடக்கும். நீங்கள் நிறைய கிறிஸ்தவர்கள் அப்படி தான் இருக்கிறாங்க. அவர் என்ன பண்ணார் பாருங்க, இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம். அவர் திருப்பி அவன் மேலே போட்டார். பையன் புரண்டுட்டு இருக்கிறான், நுர தள்ளிக்கிட்டு. அவன் இந்த அசுத்த ஆவியினால் அலைக்கழிக்கப்பட்டு அங்கே விழுந்து கிடக்கிறான் பாருங்க. அந்த நேரத்தில் இந்த பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குது. அவன் சொல்கிறான், நீர் நினைச்சா நடக்கும், எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது, உம்மால தான் செய்யக்கூடியமானால் செய்யும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கொண்டு வந்து இயேசு மேலே போடுறான். இயேசு என்ன சொல்கிறாரு? நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். பாருங்க, அப்ப இருதயத்தில் விசுவாசிக்கிறது எவ்வளவு முக்கியம் பாருங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் மத்தியில் இருக்கலாம், இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்கு நடுவில் நிற்கலாம். ஆனால் இயேசு என்ன சொல்றாரு? என் கையில் இல்லை, உங்க கையில் தான் இருக்கு. நீ விசுவாசிக்க கூடுமானால் உனக்கு ஆகும். நீங்க விசுவாசிக்கிறபடி தான் உங்களுக்கு ஆகும். அதனால தான் இருதயத்தை சீர்படுத்த வேண்டியதாக இருக்குது. எந்த பிரச்சனையும் தீர்த்தரலாம், எப்பேற்பட்ட பிசாசியும் விரட்டிடலாம், எப்பேற்பட்ட பிரச்சனையும் தீர்த்தரலாம், எப்பேற்பட்ட பிரச்சனையும் மேற்கொண்டரலாம். நீ விசுவாசித்தால் உனக்கு ஆகும் என்று சொல்லுகிறார். உடனே பாருங்க, உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோட சத்தமிட்டு சொன்னான். அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாக ஓடி வருவதை இயேசு கண்டு அந்த அசுத்த ஆவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதை அதட்டினார். அப்பொழுது அது சத்தமிட்டு அவனை மிகவும் அலைக்கழித்து புறப்பட்டு போயிற்று. அவன் செத்து போனான் என்று அநேகர் சொல்லத்தக்கதாக செத்தவன் போல கிடந்தான். இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார். உடனே அவன் எழுந்திருந்தான். இப்போ கவனிங்க, முக்கியமான பகுதி வரும். வீட்டில் அவர் இதெல்லாம் முடிஞ்சிருச்சு, கதை முடிஞ்சிருச்சு. வீட்டில் அவர் பிரவேசித்த பொழுது சீஷர்களுக்கு ஒரே டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. என்னடா அது, நம்ம துரத்த முடியல, இவர் துரத்திட்டார். நம்மளும் துரத்தி பார்த்தோம், துரத்த முடியல.
ஆனால் இவர் துரத்திட்டாருன்னு ஒரே யோசனை உள்ள. அப்போ வீட்டுக்குள்ளே போனோடனே அவருடைய சீஷர்கள் அதை துரத்தி விட எங்களால் ஏன் கூடாமல் போயிட்டு என்று அவரிடத்தில் தனித்து கேட்டார்கள். அதற்கு அவர், இவ்வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்றெவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். இதை நிறைய பேர் பிடிச்சிட்டாங்க பாருங்க. இதை நிறைய பேர் பிடிச்சிட்டு இவ்வகை பிசாசு இது ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி மற்றெவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்கிறதை பிடித்து கொண்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, பிசாசு பிடிச்சின்னு வச்சுக்கிட்டு சரி நம்ம எல்லாம் சேர்ந்து உபவாசம் போட்டு அப்போ தான் இது போகுன்ற விதத்தில் அவங்க போகிறாங்க. இயேசு அப்படி பண்ணல பாருங்கள். இயேசு விட்ட கொண்டாந்தாங்க. இயேசு உடனே அந்த ஆவியை அதட்டினார். அந்த ஆவி போயிடுச்சு. அவர் ஒன்றும் அந்த நேரத்தில் போய் உபவாசம் இருந்துட்டு இல்லை. ஹலோ, அந்த நேரத்தில் அவர் ஜெபம் பண்ணவும் இல்லை. ஆனால் கேட்டால் என்ன சொல்கிறாரு, ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி வேறு விதத்தில் போகாதுடா. அப்போ என்ன அர்த்தம்? உபவாசம் எதுக்கு? கொஞ்சம் கவனிக்கணும். உபவாசம் எதுக்கு? ஜெபம் எதுக்கு? உபவாசமும் ஜெபமுமே நம்முடைய இருதயத்தை சரிப்படுத்தி ரெடியாக ஆயத்தமாய் வைப்பதற்காக தான். நம்ம மற்ற எல்லா விதமான உபவாசத்தையும் பண்ணுறோம். உண்ணாவிரதம் மாதிரி உபவாசம். கர்த்தர் எனக்கு இதை தரலைன்னா நான் சாப்பிடவே போகிறதில்லை. கர்த்தர் சொல்ல சாப்பிடாத போ. அப்புறம் ஏன் கர்த்தர் சொன்னார், நான் தேவன், நான் மாறுறதே கிடையாதுன்ட்டாரு. ஐ எம் காட், ஐ சேஞ்ச் நாட், நான் மாறுறது இல்லைன்றார். கர்த்தர் மாறணும்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க. அதனால உண்ணாவிரதம் கிடக்குறாங்க. கர்த்தர் சொல்கிறாரு, இந்த உண்ணாவிரதம்லாம் வேணாம், நான் மாறவே போகிறதில்ல, நீ மாறு. அப்போ உபவாசம் இருந்தால் எதுக்கு இருக்கணும்? நம்ம மாறுறதுக்காக உபவாசம் இருக்கணும். ஹலோ, இது நிறைய பேருக்கு பிடிக்காது இந்த உபவாசம். அதனால தான் என்ன பிடிக்காது. உபவாசம் இருக்கிறது கத்தரை மாத்திரத்துக்காக இல்லை. கத்தரை பிடிச்சி கையை முறுக்கி ஏதாவது வாங்கிடலாம், அவர் சிங்காசனத்தை ஆட்டி ஏதாவது, இதெல்லாம் நடக்காது பாருங்க. இதெல்லாம் தப்பு. இது மாதிரி தான் நிறைய நடக்குது. உபவாசம் கத்தரை மாத்துறது இல்லை. மாற வேண்டியவர் அவர் அல்ல, மாற வேண்டிய அவசியம் இல்லை அவருக்கு. அவர்கிட்ட எந்த குறையும் இல்லை, அவர்கிட்ட எந்த தப்பும் இல்லை. அவர் ஏன் மாறணும்? கத்தருடைய மனசை நீங்கள் மாற்ற முடியாது. கத்தர் ஏற்கனவே அவர் மனசில் இருக்கிறது சொல்லிட்டாரு. அதன்படி நீங்கள் மாறுங்க. அதனால தான் என்ன பண்ணுங்க, உபவாசம் இருக்கும்போது என்ன பண்ணுறீங்க, வேதத்தை எடுத்து வாசிக்கிறீங்க, ஆழமாக அதுக்குள்ளே போகிறீங்க, அதை தியானிக்கிறீங்க, ஜெபிக்கிறீங்க. கர்த்தர் உங்களிடத்தில் பேச முடிகிறது, சில காரியங்களை உங்களுக்கு காண்பிக்க முடிகிறது. இப்படி இருதயம் சீர்படுத்த முடிகிறது. எது ஒரு நல்ல உபவாசம்னு சொன்னால், நம்முடைய இருதயம் உபவாசம் இருந்தது நிமித்தமாக அந்த இருதயம் முன்னேறதை விட இன்னும் கிளியராக இருக்குது. நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிந்து அதில் சுத்தம் பண்ண வேண்டிய சுத்தம் பண்ணி சரி பண்ணி சீர்படுத்தி சரியாக்குறதுக்காக தான் உபவாசம். இயேசு ஏன் அந்த பிசாசை அந்த நேரத்தில் போய் ஜெபம் பண்ணிட்டு அந்த நேரத்தில் போய் உபவாசம் கிடந்து அதை விரட்டலை? ஏன்னு சொன்னால் அவர் ஏற்கனவே அதெல்லாம் பண்ணி அவருடைய இருதயம் ஆயத்தமான இருதயமாக இருந்தது. இருக்கீங்களா? இப்போ இத்தனை நாள் உபவாசம் இருந்தாகணும் அப்படிலாம் ஒன்றும் பைபிள்லாம் கிடையாது பாருங்க. நீ எத்தனை நாள் உபவாசம் இருந்திருக்கிறியாக்கும்? இப்படி தான் எங்களெல்லாம் கேட்டாங்க. நான் 21 நாள் இருந்திருக்கிறேன், நீ எத்தனை நாள் இருந்திருக்கிற? நான் 21 மணி நேரம் இருக்கிறதே எனக்கு கஷ்டமாக இருந்தது அப்போ. ஆனால் நான் ஒன்று கண்டுபிடிச்சிட்டேன். உபவாசம்ங்கிறது அதல்ல. உபவாசம்ங்கிறது கர்த்தரிடத்தில் நான் நேரத்தை செலவழித்து என்னுடைய இருதயத்தை இன்னும் அதிகமாய் சீர்படுத்தி கர்த்தருடைய அற்புதங்களை நான் பெறுவதற்கு என்று இருதயத்தை ஆயத்தப்படுத்தி தயார் பண்ணுகிறதுக்கு தான் உபவாசம். அதுக்கு தான் உபவாசம். சும்மா நான் பட்டினி கிடந்ததுனால கர்த்தர் ஏதோ ஒன்று செய்திருது இல்லை. சும்மா நான் தண்ணி கூட குடிக்க, ஒருத்தர் சொல்கிறாரு என்னுடைய உமிழ்நீரை கூட முழுங்காமல் நான் உபவாசம் இருக்கிறேன். இதெல்லாம் கர்த்தரை இம்ப்ரெஸ் பண்ணாது பாருங்கள். கர்த்தர் இப்படிப்பட்ட உங்களுடைய சாதனைகள்னால அவர் அசைந்துடுறவர் அல்ல. உங்கள் சாதனைலாம் கிடக்கட்டும். கல்வாரி சிலுவையில் இயேசு மரித்தார், அது ஒன்று தான் சாதனை. அவர் ரத்தம் சிந்தினார், அவர் பாடுபட்டார். அந்த பாடை தவிர உங்கள் பாடை பற்றி பேசாதீங்க. உங்கள் பாடுனால யாருக்கு ஒன்றும் ஆக போகிறதில்லை. நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய எண்ணங்களை இப்பொழுது சீர்படுத்த வேண்டும். இப்போ கர்த்தருடைய எண்ணங்களோடு உங்களுடைய எண்ணங்களை ஒத்து போகும்படியாக வைக்கணும். அதை என்னைக்கு பண்ணுறீங்களோ அன்னைக்கு அற்புதங்கள் நடக்க இருக்கிறது. அந்த இருதயத்தை சீர்படுத்துறது தான் உபவாசம். இருக்கீங்களா? இப்படி வேதத்தில் பல காரியங்களை நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் திருப்புங்க. அங்கே ஒருத்தன் பாருங்க, 8ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம் பாருங்க. சீமோன் என்று பேர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்திலே மாய வித்தைக்காரனாக இருந்து தன்னை ஒரு பெரியவன் என்று சொல்லி சமாரியா நாட்டு ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தான். அங்கே ஒரு மாய வித்தைக்காரர் இருந்து எல்லாரையும் பிரமிக்க பண்ணி கொண்டிருக்கிறான். அங்கே பிலிப்பு போய் பிரசங்கம் பண்ணுகிறார். பிலிப்பு போய் பிரசங்கம் பண்ணுறதை அவன் கேட்டு அவனும் ஞானஸ்தானம் பெற்று 13ஆம் வசனம் சொல்லுது, அவனும் ஞானஸ்தானம் பெற்றானான். கேட்டு விசுவாசி ஆகிட்டான். யார்? மாய வித்தைக்காரன், மெஜிஷியனுவன்.
இவன் கேட்டு இவனும் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானமெல்லாம் எடுத்துட்டான் பாருங்க. எடுத்த பிறகு அதுக்கப்புறம் பேதுரும் யோவானும் அதே ஊருக்கு வர்றாங்க. வந்து எல்லார் தலைமையில கை வச்சு ஜெபம் பண்ணுறாங்க. அப்பொழுது பரிசுத்தாவியானவர் வந்து இறங்குகிறார். பரிசுத்தாவியின் அபிஷேகம் வந்து கிடைக்கிறது அவங்களுக்கு. அந்த பரிசுத்தாவியின் அபிஷேகம் கிடைக்கும் போது அதை பார்த்துட்டு என்ன பண்ணுறான் இவன், நான் பணம் தர்றேன் உங்களுக்கு. 19ஆம் வசனத்தை பாருங்க. நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்தாவியை பெறத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி 18ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பணத்தை கொண்டு வந்து இப்படி கேட்டுக்கிட்டானா. பணத்தை கொண்டு வந்து பேதுருவிட்ட கொண்டு வந்து தப்பான ஆள்கிட்ட கொண்டு வந்திருக்கான் பாருங்க. இவர் வியாபாரியில் ஒரு பிரசங்கியார், பயங்கரமான பிரசங்கியார் இவர். இவர்கிட்ட வந்து பணத்தை கொடுத்துட்டு நான் யார் மேலெல்லாம் கை வைக்கிறேனோ அவர்களுக்கு பரிசுத்தாவி வரணும், அந்த மாதிரி எனக்கு பண்ணி கொடு அப்படின்றான். பேதுரு சொல்லுகிறார் 20ஆம் வசனம், பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடினால் உன் பணம் உன்னோடு கூட நாசமாய் போக கடவுது. உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாயிராதபடினால். பாருங்க, இவன் பாருங்க ரட்சிக்கப்பட்டவன், மந்திரவாதியா இருந்து மாயவித்தக்காரனா இருந்து ரட்சிக்கப்பட்டவன், மனம் திருந்திய மந்திரவாதின்றாங்க. இது மனம் கொஞ்சம் திருந்த வேண்டிய மந்திரவாதி, இன்னும் கொஞ்சம் திருந்த வேண்டியது இருக்குது. மாயவித்தக்காரனா இருந்துட்டு இப்போ வந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறான், ஞானஸ்தானமும் எடுத்திருக்கிறான்னு வசனம் சொல்லுது. விசுவாசி சபையில் இருக்கிறான் பாருங்க. இவன் வந்து என்ன சொல்கிறான், பணத்தை வச்சுங்க, நானும் இதே மாதிரி பண்ணுறதுக்கு நீங்கள் கை வச்சா அப்படி பரிசுத்தாவி வருதோ அதே போல் நான் கை வச்சா நடக்கிற மாதிரி எனக்கு இதை கொடுங்கள்ன்றான். பேதுருக்கு ரொம்ப கோபம் வந்தது. உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாக இராதபடியால் இந்த விஷயத்தில் உனக்கு பங்கும் இல்லை பாகமும் இல்லை. எதை இவன் கேட்குறான், இவன் வந்து ஒரு ஊழியத்தை கேட்குறான் பாருங்க. அது வரைக்கும் அவன் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றவனாக இருந்தான். 10ஆம் வசனம் பாருங்க, தேவனுடைய பெரிதான சக்தி இவன் தான் என்று எண்ணி சிறியோர் பெரியோர் யாவரும் அவனுக்கு செவி கொடுத்து வந்தார்கள். அவன் அநேக காலமாய் தன்னுடைய மாய வித்தைகளினாலே அவர்களை பிரமிக்க பண்ணினால் அவனை மதித்து வந்தார்கள். அந்த சொசைட்டியில் அவன் நம்பர் 1 பெரிய ஃபேமஸ் ஆளாக இருந்தான். ரொம்ப பிரமாதமான பேர் அவனுக்கு, பிரமாதமான ரெப்யூட்டேஷன் இருந்தது. அப்படி விளங்கி கொண்டிருந்தவன் இப்போ வந்து சபையில் ஆர்டினரி மெம்பர் ஆகிட்டான். இப்போ ஞானஸ்தானம் எடுத்து சபையில் உட்காந்துட்டு இருக்கிறான். இப்போ பேதுரு யோவான் வர்றாங்க, அவங்க பெரிய ஆள்கள் மாதிரி தர்றாங்க, அவங்க கை வைக்கிறாங்க, பரிசுத்தாவி வருது. இவன் பேசாமல் ஆடியன்ஸில் உட்காந்துட்டு இருக்கிறான். இவனுக்கு என்ன எப்பவுமே ஃபேமஸாக இருந்து பழக்கம் பாருங்க இவனுக்கு. அப்போ இவன் என்ன பண்ணான், நான் இல்லை ரொம்ப ஃபேமஸாக இருந்தேன், இப்போ இவங்க ஃபேமஸ் ஆகிடுவாங்க போல இருக்கு. ஆகையால் நான் என்ன பண்ண போகிறேன், இவங்கள்ட்ட போய் கொஞ்சம் காசை கொடுத்து இவங்களுக்கு இருக்கிற அதே வெள்ளமையை நான் விலைக்கு வாங்கி நானும் சொசைட்டியில் மறுபடியும் ஒரு ஃபேமஸான ஆளாக பிரபலமான ஆளாக திகழ முடியும்னு சொல்லி அப்படி தான் கேட்குறான் பாருங்க. அதுதான் இருதயத்தில் அவனுக்கு நடந்த ஒரு காரியம். இருதயம் செம்மையா இல்லைன்னு சொன்னால் ஒரு ஊழியத்தை நாடுகிறான் பாருங்க. கர்த்தரை நாடி இருந்தாருன்னா கர்த்தர் அவனுக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்துருப்பாரு. இந்த ஊழியத்தை நாடுகிறவன் தவறான ஒரு உள்ளத்தின் நோக்கம் அவனுக்குள்ள வைக்கப்படுகிறது. ஊழியத்தில் கூட இது ரொம்ப முக்கியம் பாருங்க. ஊழியத்துக்கு வர்றது கூட தவறான நோக்கத்தோடு வரக்கூடாது, சரியான நோக்கத்தோட வர வேணும். தவறான நோக்கம் உண்டாயிடுச்சுன்னா இருதயம் செம்மையாயிராதனால பேதுரு சொல்றார், உனக்கு பங்கும் இல்லை பாகமும் இல்லை, இது உனக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்றார். இனி தலைகளை நின்னாலும் உனக்கு இந்த வல்லமையும் கிடைக்காது, இந்த எதுவுமே உனக்கு கிடைக்காதுங்கிறார். ஏன்னா நோக்கம் தவறாகி விட்டது. ஒரு ஊழியத்தை இழந்து போகிறான் பாருங்க. அதை விட பேசாமல் அங்கே இருந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கர்த்தருக்குள்ளே வளர்ந்து கர்த்தருக்கென்று அர்ப்பணித்து, கர்த்தாவே நான் இருக்கிறேன், என்ன செய்ய சொல்கிறீரோ அதை நான் செய்கிறேன், என்னை உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறேன், என்னை உம்முடைய கருவியாக எடுத்து நீர் பயன்படுத்தும் கர்த்தாவே, நான் உமக்கு சொந்தமானவன் சொல்லி தினந்தோறும் கர்த்தருக்கு தன்னை அர்ப்பணித்து அப்படி அவன் தன்னை விட்டு கொடுத்திருப்பான் என்று சொன்னால் கர்த்தரை என்ன பண்ணிருப்பார், இங்கே வாப்பா நீ தான் சரியான ஆள், நீ இந்த ஊழியத்தை செய்யன்னு சொல்லி பேதுருவுக்கும் யோவானுக்கு இருந்தது போல இவனுக்கும் செய்ய முடியும். ஏன்னா பேதுருவும் யோவானும் இவன மாதிரி இருந்தால் சாதாரண ஆளுகள் தான், அவர்களை எடுத்து கர்த்தர் அப்படி ஆக்குனார், செய்திருக்க முடியும். ஆனால் இருதயம் செம்மையாக இல்லை. இருதயத்துக்குள்ள அநேக நேரத்தில் விசுவாசிகள் கூட, ஏன் இதை வாஸ்து காமிக்கிறேன்னு சொன்னால், ஒரு விசுவாசியின் இருதயம் அநேக நேரத்தில் எப்படி செம்மையாக இல்லாமல் போய்விடுகிறது. அதனால ஏற்படுகிற பாதிப்புகள் எப்படி, பங்கே இல்லைன்னு சொல்லிடுறாரு. 22 வாசிங்க. பாகம் இல்லை பங்கும் இல்லைன்னு சொன்ன பிறகு, நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள், ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம், நீ கசப்பான பிச்சிலும் பாவ கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதாக காண்கிறேன் என்றான். இந்த கசப்பான பிச்சில் என்று சொல்கிறது என்ன கசப்பு அவனுக்குள்ள? என்ன கசப்புனா, நான் ரொம்ப ஃபேமஸாக இருந்தேன், நல்லா புகழோடு விளங்கினேன், இந்த இடத்துல எல்லாரும் என்னை மதித்து வந்தாங்க, எல்லாரும் என்னை பார்த்து பிரமித்து நின்றார்கள், எவ்வளோ ஃபேமஸாக இருந்தேன், என்னை ஒன்றுலாம் ஆகிட்டு இப்போ இந்த ஆளுங்கள்லாம் பெரிய பெரிய ஆளுங்களாக இருக்கிறாங்களே, எனக்கு இப்படி கிடைக்காதா, நான் இப்படி ஒரு ஆளாக முடியாதா,
நான் இப்படி பிரபலமாக விளங்க முடியாதா? அந்த கசப்பு தான் அவனுக்குள்ள. இவருடைய ஊழியத்தை பார்த்த உடனே, இந்த வல்லமையை பார்த்த உடனே, இவர் கர்த்தரால் பயன்படுத்தப்படுகிற விதத்தை பார்த்த உடனே உள்ளத்தில் அவனுக்கு ஒரு கசப்பு. நிறைய பேருக்கு அப்படியெல்லாம் இருக்குது பாருங்க. அது என்ன? அவர் பண்றாரு, நான் பண்ண முடியாதா? அவர் தான் பிரசங்கம் பண்ண முடியுமா, நான் பண்ண முடியாதா? அவரால் செய்ய முடியும்னா என்னாலையும் செய்ய முடியும். அவரால் செய்ய முடியும்னா என்னால் அதை விட அதிகமாக செய்ய முடியும். ஒருத்தர் சொல்கிறாரு பாருங்க, அவர் என்னங்க வெறும் எஸ்எஸ்எல்சி கூட படிக்கலைங்க, நான் எம்ஏ படிச்சிருக்கேங்க, என்ன செய்ய முடியாதுன்றீங்களா? எம்ஏ படித்தவங்களாம் செய்ய முடியாது, கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்கள் தான் செய்ய முடியும். அதுதான் அங்கே இருக்குது. அப்போ அந்த அடிப்படையில் வரக்கூடாது. இருதயத்தை செம்மைப்படுத்த வேணும். என்ன சொல்லணும்? கர்த்தாவே நான் இருக்கிறேன், என்ன சொல்கிறீரோ அதை செய்கிறதுக்கு நான் ஆயத்தமாக. யார் என்ன அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் என்ன உமக்கென்று அர்ப்பணிக்கிறேன். எங்கே அனுப்புகிறீரோ அங்கே போகிறேன், எங்கே என்ன செய்ய சொல்கிறீரோ அதை செய்கிறேன். உம்முடைய விருப்பம் என்னவோ அதை நிறைவேற்றேன், அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லும்போது அப்போ தான் ஊழியம் ஆரம்பிக்குது. அப்போ தான் கர்த்தர் அந்த இருதயத்துக்கு தான் பலன் கொடுக்குறார். ஆமென். சரி, அப்போ இருதயம் பாருங்கள், ஏன் காமிச்ச இந்த உதாரணங்கள்லாம் குறிப்பாக அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரத்திலையும் 8ஆம் அதிகாரத்திலையும் காமிச்சது விசுவாசிகளுடைய இருதயம் கூட பாருங்கள் எப்படி கெட்டு போகிறதுங்கிறதே கொஞ்சம் கவனிங்க.